இன்று பல மாகாணங்களில் கனமழை எச்சரிக்கை, மின்னல் அபாயம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுரை. எதிரணிகளின் ஆட்சி கனவு நனவாகாது, நாமல் சஜித் ரணில் தரப்புகளை எள்ளி நகையாடிய என்பிபி அரசு. வடக்கிலுள்ள தமிழ் இனவாதிகளின் செயற்பாட்டு விமர்சித்த ஜனாதிபதி, கொந்தளித்த தமிழ் மக்கள். மீண்டும் அதிரடியாக உயர்ந்த தங்க விலை, தங்கம் வாங்குவோருக்கு கனவாகும் நிலைமை. எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், சுதந்திரமாக தொழில் செய்ய விடுங்கள், முக்கிய அமைச்சர் கதறல். முன்னாள் ஜனாதிபதியை அவமதிக்கும் காணொளி வைரலாகும் வீடியோவின் ரகசிய பின்னணி. வெளியே செல்வதை தவிர்க்கவும் நாட்டு மக்களுக்கு விடுவிக்கப்பட்ட அவசர செம்மஞ்சள் எச்சரிக்கை. நாட்டை ஒன்றிணைப்பதற்கு இரு குழுக்கள் தடையாக உள்ளன. ஒன்று வடக்கில் இருக்கும் தமிழ் இனவாதிகள், மற்றது தென்பகுதியில் உள்ள சிங்கள இனவாதிகள். இவர்கள் வடக்கில் இருக்கும் விகாரைக்கு சென்று போயா தினத்தில் விகாரையை அகற்றுமாறு கூச்சலிடுகின்றார்கள். அதற்கு சமனாக தென்பகுதி இனவாதிகள் அதே விகாரைக்கு போயா தினத்தில் செல்கின்றார்கள். குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வேறு ஒன்றுமில்லை என்று ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியினால் முழுமையான வீடுகளை இழந்த குடும்பங்கள் மற்றும் மண்சரிவு அபாயம் அதிகமுள்ள இடங்களாக இனங்காணப்பட்ட குடும்பங்களையும் மீள்குடியேற்றுவதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் காணிகளை வழங்கும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியுதவிகளை வழங்குவதற்கான நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கும் தொடர்ந்து உரையாற்றிய அவர், அவர்கள் மீண்டெழுக்க தேவையாக உள்ளது இனவாதம். எமது இனம் மதம் எனும் போது இரத்தம் துடிக்கும், அதுதான் உண்மை. அதை நான் சிறு குழுக்கள் செய்து கொண்டிருக்கிறது. நாட்டில் இனி இனவாதத்துக்கு இடமில்லை. அதற்கான சட்டத்திட்டங்கள் போதாதென்றால் உருவாக்கி கட்டி முடிவெடுப்போம். பௌத்த தர்மம் மற்றும் எமது வரலாறு என்பது எமக்கு அரசியல் மேடைகளில் பயன்படுத்தப்படும் வெறும் கோஷங்கள் அல்ல. எமது கடந்த கால உரிமைகளை அடிப்படையாக கொண்டு நவீன உலகிற்கு ஏற்ற பொருளாதார மாற்றத்திற்கான அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவுடன் அமுலுக்கு வரும் வகையில் லாஃப் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. லாஃப் எரிவாயு நிறுவனம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலையை 80 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு தொடக்கம் 12.5 கிலோகிராம் எடை கொண்ட லாஃப் சமையல் எரிவாயுவின் விலை 4330 ரூபாயாக விற்பனை செய்யப்படும். அத்துடன் 5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலையை 32 ரூபாயினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை 1742 ரூபாயாக விற்பனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல திணைக்களம் கடும் மின்னல் தாக்கம் கொண்டு செம்மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுவித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பின்படி மேல் மாகாண, சப்ரகோவ மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டல திணைக்களம் ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் அல்லது மூடிய அறைகள் இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்கவும். நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் திறந்த நீர்நிலைகள் போன்ற திறந்த வெளிகளில் இருப்பதையும் தவிர்க்கவும். இடி முழக்கத்தின் போது கம்பி தொடர்பு உள்ள தொலைபேசிகள் மற்றும் மின் இணைப்பில் உள்ள மின் உபகரணங்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்கவும். துவிச்சக்கர வண்டிகள், உளவு இயந்திரங்கள் மற்றும் படகுகள் போன்ற திறந்த வாகனங்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்கவும். பலத்த காற்றினால் விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் குறித்து அவதானத்துடன் இருக்கவும். அவசர உதவிகளுக்கு உங்கள் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் காரணமாக இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலை 2000 ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுன்ஸ் 24 கரட் தங்கம் 3,92,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்க பவுன் ஒன்று 3,62,600 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை
49,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,325 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கத்தின்படி சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்து வருகிறது. இதன் நேரடி தாக்கம் உள்நாட்டு சந்தையில் எதிரொலித்துள்ளது. வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிவாரணமே தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராய ரவிகரன் தெரிவித்துள்ளார். அந்த மக்களை சுதந்திரமாக அவர்களது வாழ்வாதார தொழில்களை செய்வதற்கு வழிவகுத்தாலே போதுமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடத்தொழிலை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியவில்லை எனவும் மாநாடுகளுக்கு மேய்ச்சல் தர இல்லை எனவும் ரவிகரன் கூறியுள்ளார். மேலும் இதுவரை நெல்லை கொள்வரவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அதனை விவசாயிகள் பாரிய இன்னல்களை நோக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசிம கொடுப்பனவும் உரிய மக்களுக்கு கிடைப்பதில்லை என்று ரவிகரன் தெரிவித்துள்ளார். எனவே இது நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றே தாம் எதிர்பார்ப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராய ரவிகரன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் இம்மாதம் 17ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள நாடாளுமன்ற விவகார குழு திட்டமிட்டுள்ளதாக அவை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் அன்றைய தினம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு உட்பட்டது என்றும் பிரிவு 121 கீழ் எளிய பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்படலாம் என்றும் உச்ச நீதிமன்றம் அறிவித்ததாகவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் வாக்கெடுப்பு தேவை என்றும் முன்னாள் எம்பிக்கள் தாக்கல் செய்த மனுக்கள் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் மறுத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஹட்டன் பகுதியில் புதிய போலீஸ் நிலையம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாக்குதல் சர்வதேச கடல் எல்லையில் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தாக்குதல் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளை கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 8 தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இலங்கை கடற்படையும் தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் முழுமையான விசாரணைகளை நடத்துமாறு அரசாங்கம் வெளிவிவகார அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. ராயதந்திரிய ரீதியில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இலங்கை மின்சார சபை சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சிறிய மின் நிலையங்களிலிருந்து 1 யூனிட் மின்சாரம் வழங்குவதற்கான கொள்முதல் விலை குறைவடைந்துள்ளது. மேலும் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் இது மின்சார நிலையங்களுக்கு உருவாக்கப்படும் வங்கிக் கடன்களை சுமார் 1,50,000 பேருக்கு சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை மின்சார சபை சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சிறிய நீர் மின் நிலையங்களிலிருந்து 1 யூனிட் மின்சாரம் வழங்குவதற்கான கொள்முதல் விலை குறைவடைந்துள்ளது. மேலும் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் இது மின் நிலையங்களை உருவாக்க வங்கிக் கடன் வாங்கிய சுமார் 1,50,000 பேருக்கு சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. சூரிய மின்சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் 1 யூனிட் மின்சாரத்தின் விலை சமீபத்தில் 37 27 குறைக்கப்பட்ட நிலையில் தற்போதைய விலை 17 ரூபாயாக காணப்படுகிறது. இதேவேளை சூரிய மின் பேனர்கள் மற்றும் சூரிய மின் நிலையங்களை கட்டுவதற்கான செலவில் கிட்டத்தட்ட 70% வங்கிக் கடனாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டங்களுக்காக வங்கிகள் சுமார் 1,50,000 பேருக்கு கடன்களை வழங்கியுள்ளது என்றும் கூறப்படுகிறது. வங்கிக் கடன் பெற்ற சுமார் 360 பேர் சூரிய மின் நிலையங்களை கடத்தி வருகின்றார்கள். மேலும் 1 யூனிட் மின்சாரத்துக்கு சரியான விலை கிடைக்காதால் கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆட்சிப்பீடம் ஏறுவோம் என எதிரணிகள் கனவு காணக்கூடாது என்றும் சஜித் அணிக்கோ அல்லது ரணில் அணிக்கோ அல்லது ராஜபக்ச அணிக்கோ ஆட்சி அமைக்கும் கனவு இருந்தால் இப்போதே அந்த கனவுகளை கலைத்துவிட வேண்டும் என்றும் ஆளும் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமல் பிமல் ரத்நாயக்க ஊடகங்களுடன் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி மென்மேலும் வலுப்பெற்று வருகிறது. இந்த ஆட்சியை எந்த தரப்பினாலும் அசைக்க முடியாது. பல தசாப்தங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி தொடர நாட்டு மக்கள் அடித்தளம் வைத்துள்ளார்கள். ராயபக்சாக்களின் குழந்தைகள் நாமல் ராயபக்ச இரவாதத்தை கசக்கி எம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் சிறு பிள்ளைத்தனம் கொண்டவர்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அவர் படுதோல்வி அடைந்தமையை மறக்கக்கூடாது. சை பிரேமதாச கடந்த 2 தடவைகள் ஜனாதிபதியாக வர முயன்றார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை.
திருடர்களை பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்காவும் குறுக்கு வழியில் மீண்டும் ஜனாதிபதியாக வரலாம் என்ற கனவு காண்கின்றார். அந்த கனவு இனி நனவாகாது என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிக்சல் ஒபாமா ஆகியோரை அவமதிக்கும் வகையிலான இனவாத கருத்துக்களை கொண்ட காணொலியொன்றை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் தளத்தில் பகிரப்பட்ட இந்த காணொலியில் ஒபாமா தம்பதியரின் முகங்கள் குரங்குகளின் உருவங்களுடன் இணைத்து காட்டப்பட்டுள்ளன. இந்த காணொலி பகிரப்பட்ட சில மணி நேரங்களில் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஜனநாயக கட்சியினர் மட்டுமன்றி குடியரசுக் கட்சியின் சில உறுப்பினர்களும் இதற்கு தங்கள் கண்டனங்களை வெளியிட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த பதவி நீக்கப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை இந்த தவறை ஒரு ஊழியரால் தவறுதலாக இழைக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் அதை பார்த்திருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. எனும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதிபர் ட்ரம்ப் இந்த காணொலியை பகிருமாறு தான் பணிப்புரை விடுத்ததாக ஒப்புக்கொண்டார். ஆனால் அதிலிருந்து குறிப்பிட்ட அந்த இனவாத பகுதியை தான் கவனிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரைப்பிடித்தவர்களின் வரலாற்றை கொண்டாடும் மாதத்துக்கு இவ்வாறு ஒரு இனவாத சித்தரிப்பு பகிரப்பட்டமையும் அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.